நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அஸ்மத் குருப்பியோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமணி நமஹா, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிர ருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை, சுக்லபக்ஷ பிரதமை, ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 9:44க்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார். இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும், 10ஆம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது, அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழித்து நமக்கு ராசிக்கு சனி பகவானுடைய ஒரு வருகையானது அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு வந்திருக்கார். அவர் தனது 3ஆம் பார்வையால் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், 7ஆம் பார்வையால் சப்தம களத்திர ஸ்தானம், 10ஆம் பார்வையால் தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் இவற்றை பார்த்து அருளி செய்கிறார். இது அதாவது பிரமாணம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம ராசிக்கு சனி பகவான் நட்பு. ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கிறது ஜென்ம சனி தான். அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்முடைய தகப்பனார் நமக்கு தகப்பனார் தான். ஆனால் அவர் கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்மளை கண்டிப்பார், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிப்பார், தோள் தட்டி நம்மளை பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுவார். இதெல்லாம் நமக்கு அப்போது அவர் அது என்னதான் நமக்கு ரொம்ப நம்ம தகப்பனாராக இருந்தாலும் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதை மாதிரி தான் இந்த ஜென்ம சனி. ஸோ ஏற்கனவே நான் அந்த நம்ம சிம்மராசிக்கு சொல்லுங்க, அதாவது என்னென்னா, ஜென்ம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடக்கும்போது நமக்கு ஜீவாதார பிரச்சனைகளில் சுவாமி கை வைக்க மாட்டார். ஆனால் ஹெல்த் சம்பந்தமான ஆஸ்பெக்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை, வீடு, மண், மனை, வாகன பிராப்தி, வழக்குகள், வளர்ச்சி, இது எது சம்பந்தமான விஷயங்களிலுமே நமக்கு ஒரு தடை அப்படிங்கிறது இருக்காது. அதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 2-3 விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. நீண்ட நேரம் கண் முழிக்கிறது, நீண்ட நேரம் கண் முழிச்சு மொபைல் பார்க்கறது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த நேரத்தில். அப்புறம் ட்ராவலிங் சமயத்தில் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அந்த ஊருக்கு பயணம் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் என்னை நம்பி நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, என்னதான் நமக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் இந்த பணம் சம்பந்தமான விஷயம் வரும்போது நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும். இல்லீகல் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு இல்லீகலாக நமக்கு சில ரிலேஷன்ஷிப் வரலாம்.
அதிலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். பொதுவாகவே ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒன்று சொல்லவே மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக கையாளுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்லி பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த 3 விஷயங்களில், அதாவது ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள், வார்த்தைகள் சம்பந்தமான விஷயங்கள். நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மீன லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்துப்போகும். ரொம்ப கவனமாக நாம் நடந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும், எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு காணப்படும். பல வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு சூழல் நிச்சயமான முறையில் அமையும். ஆனால் எஃபர்ட் நிறைய போடணும், நிறைய எஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பல வகையிலும் நம்முடைய விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். கடன் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு கடன் வாங்கும்போது இந்த கடன் நமக்கு அவசியம் தானா, இது நமக்கு கண்டிப்பாக வாங்கலாமா, இல்லை இது இல்லாமல் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பல வகையிலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா காரியத்திலுமே ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொதுவாக மீனராசிக்கு இந்த சனியினுடைய மாற்றம் என்பது சில நேரங்களில் நாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் திட்டமிடுதலுடனும் எல்லா விஷயத்தையுமே கலந்து ஆலோசித்தும் ஒரு விஷயத்தை நாம் பண்ணினோம் அப்படின்னா இந்த ஜென்ம சனியிலேருந்து நாம் சுலபமாக நம்மளால் வெளியில் வந்துட முடியும். அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மீனராசிக்காரால பொறுத்தவரை டெய்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லணும். பக்கத்தில் ஏதாவது முருகன் ஆலயங்கள் இருந்ததுன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. முக்கியமாக அந்த அறுவடை முருகன் ஆலயங்கள், அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற முருகன் ஆலயங்கள் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கந்தசஷ்டி கவசம் டெய்லி சொல்லலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கேயே சொல்ல நமக்கு ஒரு பெரிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.